ஈஸ்ட் தாம்பரத்துலேருந்து எனக்கு ஒரு கஸ்டமர் கால் பண்ணியிருந்தாங்க. என்னோட வீட்ல 2 ஏசி இருக்குது. அதை ரிமூவ் பண்ணி புது வீட்ல ஃபிக்ஸ் பண்ணணும் வந்து பண்ணி தரீங்களான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி ஓகே சார், எனக்கு லொக்கேஷன் மட்டும் ஷேர் பண்ணிருங்க. நான் உங்களுக்கு வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் லொக்கேஷன் வாங்கிட்டு கிளம்பிட்டேன். சைட்டை விசிட் பண்ணி பார்த்ததுல எல்ஜி வந்து ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணுற ஸ்டேஜில் இருந்தது. பானசோனிக் வந்து ஒரு ஜெனரல் செக்அப் தான் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ வந்து இது 2மே பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன். ஓகே, எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நீங்கள் எனக்கு அங்கே வந்து நீட்டாக பண்ணி கொடுத்துருங்க. ஸோ வந்து பானசோனிக் காப்பர் டியூப் வந்து அங்கே சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அங்கே ஹாலில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன், கொஞ்சம் மேலே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ காப்பர் டியூப்பும் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே சார், எனக்கு புது வீட்டு லொக்கேஷன் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். நான் போய்ட்டு அங்கே விசிட் பண்ணிவிட்டு ஹோல்ஸ்லாம் இருக்கா சார் சொல்லிட்டு கஸ்டமர்கிட்ட கேட்டேன். ஹோல்ஸ் இல்லை, நீங்கள் தான் புதுசாக போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கே ரிமூவ் பண்ணி கொடுத்துட்டு புது வீட்டுக்கு கிளம்பி வந்தேன். ஸோ வந்து அதுக்குள்ளே வந்து எல்ஜியை ஃபுல்லாக டோட்டலாக ரிமூவ் பண்ணி வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு 2 பிளேட்டுமே உள்ளே எல்லாமே இன்னர் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே அவுட்டரில் போய் பார்த்தீங்கன்னா, அவுட்டோர் வந்து வெளியே வைக்காதீங்க. ஸோ மாடிக்குள்ளே வைக்காதீங்க, வெளியே வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரூல்ஸ் அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் வெளியெலாம் எல்லாமே முடிச்சுட்டு கஸ்டமருக்கு ஆன் பண்ணி காமிச்சேன். கஸ்டமர் ரொம்பவே ஹாப்பி. இந்த மாதிரி சர்வீஸ் வேணால் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்.